ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல சாஃப்டான டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை, ஓவன், தயிர், மைதா இதெல்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப சுலபமாக ஒரு கப் ரவையை வச்சு இந்த கேக்கை செய்ய போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறதா இருந்தால் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ இந்த சாஃப்டான ரவா கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, நம்ம உப்புமா செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த ரவை 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட பயன்படுத்தலாம். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பால், காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ, அதாவது நெய் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், அல்லது வெண்ணெய் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பேட்டரை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதில் பாதி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் அதிகமாக பாலோ தயிரோ எதுவும் சேர்த்துற வேண்டாம். இது நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ரு ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த அளவுகளே எடுத்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கூட நீங்கள் இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் இந்த அலுமினியம் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கூட பயன்படுத்தலாம். அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவி விட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வைக்கிற இந்த பாத்திரம் முடிஞ்ச வரைக்கும் மெலிசாகவும் ஃப்ளாட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு நம்மளுக்கு கேக் பேக் ஆகி வரும். இப்போ நம்ம பேன் ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை ஊற்றிக்கலாம். இப்படி லேசாக இப்படி தட்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க நல்லா திக்காக அடிகனமான பழைய கடாயோ அல்லது குக்கரோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு பழைய கடாய் எடுத்திருக்கேன். அது ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த கடாய் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. உள்பக்கம் ஃபுல்லாக சூடாயிரும். இதுக்குள்ளே இப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் குக்கர்லையோ கடாயிலையோ படாத மாதிரி இப்படி நடுவில் வச்சுருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததும் இதில் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை தூவி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தூவி விடும்போது உங்களுக்கு இந்த நட்ஸ் எதுவும் உள்ளே போகாமல் மேலே அழகாக கார்னிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். லோ ஃப்ளேமில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் ஆகுங்க இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. சரியாக எனக்கு இன்னொரு 35 நிமிஷம் கிட்ட இருக்குது லோ ஃப்ளேமில். பாருங்கள், இப்போது ஒரு டூத் பிக்கோ அல்லது நான் பணியாரம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த குச்சி எடுத்திருக்கேன். அது நடுவில் இந்த மாதிரி விட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக கேக் பேக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதும் பார்த்திங்கன்னா சைட்ஸில் தானாக இந்த மாதிரி விட்டுரும். சைட்ஸில் இந்த மாதிரி அழகாக அந்த பேனில் ஒட்டாமல் வந்துடும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பராக சாஃப்டான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம கோதுமை மாவில் செய்கிறத விடவே ரவையில் செய்கிற இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சோம்னா ஒரு 4 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கடாயோ அல்லது குக்கரோ நீங்கள் ஒரு செட்டப்காக நல்லா அடிகனமாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலே எப்போயுமே கேக் செஞ்சுக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.